அன்பு உலகளாவிய குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார் சொல்லுங்க சார். வேட்பாளர்கள் தேர்வு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க எல்லா கட்சியிலயும்? பல கட்சிகள் அவங்கவுங்களுக்கு ஏற்கனவே ஜெயித்த ஆளுங்கட்சியா இருக்கிறதும் எதிர்கட்சி ரெண்டுமே அவங்கவுங்கள ஏற்கனவே ஜெயிச்ச பல கேண்டிடேட்ஸை ரிட்டைன் பண்ணியிருந்தாலும் வேண்டாதவங்க அப்படின்னு நிறைய பேரை தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வெற்றிக்கான ஒரு அவங்களுடைய கணக்கு இருக்கலாம். ஆனால் ஆளுங்கட்சியில செய்ததுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நாங்க ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி 200 இப்போ இருக்கிற இதே கண்டிஷன்ல 200 ஜெயிப்போம்லாம் சொன்னவங்க அமைச்சரா இருந்தவங்களையே இடம் கொடுக்காம விட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களையே தூக்கிட்டாங்க. அதையெல்லாம் அவங்களுக்கு இப்போ மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்முடைய நமக்கு வெற்றியை பாதிக்கும், தோல்வி தரும்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அதிமுகல தொகுதிகள் சிக்கலால் கூட்டணி கட்சிகளோட கொடுக்கும் பொழுது அதுல சில இடங்கள் மாறும் அப்படிங்கும் போது அந்த கண்டிஷன்ல நிறைய இடங்கள்ல மாற்றம் வருது. ஸோ அது நடந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் சீமான் அவர்களை பத்தி கேட்க வேணாம். எப்பவுமே அவரு இதுல ரொம்ப சிக்கல் பெருசா இருக்கிறது இல்லை. அவர் முடிவு எடுத்துருவார். ஒரு தேர்தலும் போதும் ஒரு வேட்பாளர் அறிவிப்பார். ஏன்னா பழைய ஆளுக்கு போயிடுவாங்க. அதை விட்டு புது ஆளுங்களை கொண்டு வந்துருவாரு. டிவிகேல தான் பயங்கர காமெடியெல்லாம் அவர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. பாமக அறிவிச்சிருக்கிறாங்க, பாஜக என்ன அறிவிக்கவில்லை. ஸோ மற்றவர்களும் விசிகாலையும் அறிவிச்சிருக்காரு. ஆச்சரியமானது விசிகாவில் திருமாவளவன் அவர்களே நிக்கிறாரு. எம்பியா இருந்துட்டு எம்எல்ஏக்கு நிக்கிறாரு. ஸோ அதனுடைய ஒரு ஏன் சார் இந்த முறை இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க திருமாவளவன் அவர்கள்? இல்ல, மேபி அவர் நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு இதுக்கு மேல சட்டமன்றத்துக்கு நாம் தேவைப்படுவோம், இங்க நம்ம வருவோம், இங்க நம்ம உள்ளூர். ஏன்னா அந்த திமுக கூட்டணி மேல நம்பிக்கை இல்ல, தன்னுடைய வாக்குகளை காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டத்துல இருக்கும். ஒரு பக்கம் விஜய் வந்துட்டாரு, ஒரு பக்கம் சீமான் வந்துட்டாரு. சோ தான் வாக்குகள் சிதறாம இருக்கணும்னா தானே களத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூகமாக இருக்குமா இது? இல்ல, அதுதான் மாநில அரசியலுக்கு தான் வந்தால்தான் கட்சியை காப்பாற்ற முடியும். அடுத்து தனக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு, மத்தியில இவர்கள் கூட்டணி இனி வராதுன்னு தெரியும். அங்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுங்கிறது வந்தாதான் ஒருவேளை எம்பியா இருந்து ஏதாவது லாபம். ஒண்ணுமே கிடையாது இப்போதைக்கு. கேண்டீன்ல போனா பஜ்ஜி சாப்பிடலாம், வேற எதுவும் செய்ய முடியாது. இப்ப இவங்களுக்கு அங்க என்ன அரசியல் செய்ய முடியும்? திமுக செய்கிற அரசியலை விசிகா செய்ய முடியாது. திமுக தைரியமா போய் சொல்ல முடியும் இவங்க. அதனால சாரி, மாநில அரசியலுக்கு அவர் வந்துவிட்டு ஒருவேளை ஆளூர் ஷானவாஸை அடுத்தது அவருடைய அந்த இடம் காலியாகும் போது அதற்கு ஒரு வேலை வைத்திருக்கலாம். ஏன்னா ஆளூர் ஷானவாஸ்லாம் நல்லா பேசக்கூடியவர் மேடைகள்ல, விசிகா மேடைகள்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சாதாரணமான ஒரு எழுத்தாளரா ஒரு பத்திரிகையில இருந்தாரு. அவரை விசிகா தான் வளர்த்தது அப்படின்னாலும் அவருடைய ஆளுமை தனியா இருக்கிறது. அவருக்கு ஒரு பெரிய இந்த சிறுபான்மை வாக்கு வங்கிங்கிறதுல ஒரு கணிசமா வச்சிருக்கிறாரு. ஸோ அது அடுத்தது அவர் என்ன செய்வார்னு பார்ப்போம். இந்த எல்லாத்தையும் மிஞ்சினது தாவேகாவில் தான் உச்சகட்டமாக காமெடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த விதத்துல வேட்பாளர் தேர்வுங்கிறத நம்ம இப்படித்தான் பிரித்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஒரே தலைவர் இரு இடத்தில் போட்டி, அது சாதாரணமானதுதான். ஆனால் கொடுக்கப்பட்ட சொத்து விவரங்கள் என்ன சொல்ல வருகின்றன? ரெண்டு விஷயம். ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு இடம் இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் என் கேரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். அப்படி சம்பாதிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணணுங்கிறதே நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சொல்றாரு. இப்படி இருந்த ஒரு நடிகர் இவ்வளவுதான் சொத்து மதிப்பு காமிச்சிருக்காரு அப்படின்னு என்ன தோன்றுகிறது சார்? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமா ஃபீல்டுல இருந்திருக்காரு. ஆனா 200+ கோடி ரூபாய் மதிப்பு தான் சொத்து மதிப்பாக காட்டியுள்ளார். அசையா சொத்து மதிப்பாக. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மொத்தமா அவருடைய டோட்டல் அப்படின்னு இன்னைக்கு கணக்கு பண்ணி எடுத்தோம்னா ஒரு 600 கோடி அப்படிதான் சொல்றாங்க டோட்டலாவே. ஏன்னா அசையும் சொத்து 404 கோடி, மற்றபடி 10 வீடு, காரு எல்லாருக்கும் இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 600-650 கோடி சொல்றாங்க டோட்டலா. இவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாளா, என் கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தேன், 1000 கோடியை நான் விட்டு வந்திருக்கேன் உங்களுக்காகன்னாரு. மொத்த சொத்தே இவ்வளவுதான். அப்படிங்கும் போது 1000 கோடி எங்க இருந்து விட்டு வந்தாருன்னு அவர் தான் அதுக்கு தெளிவுபடுத்தணும். முதலாவது. ரெண்டாவது, விட்டுட்டு வந்திருந்தாருன்னா அதை இங்க கணக்குல காட்டல அப்படி கூட எடுத்திருக்கலாமா? இல்ல அவர் 1000 கோடிங்கிறது எனக்கு சினிமாவில் வரக்கூடிய வருமானம். 1000 கோடியை நான் விட்டுட்டேன் உங்களுக்காக. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 33 வருஷமா அவர் வச்சிருக்கிற அந்த மொத்த சொத்தே 600 கோடி தான். அப்புறம் எந்த இடத்துல இனிமேல் 1000 கோடி அவருக்கு தருவாங்கிறத அவர் சொன்னார். தெரியாது. ஒண்ணு, புலி படமே அவருடைய பிஏ வச்சு எடுக்க வச்சு அவரா சம்பளத்தை ஏத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த படத்துல அவரா சம்பளம் ஏத்திக்கிட்டு, அவங்க அந்த மாஸ்டர் அவர் சொந்தக்காரரை வச்சு எடுத்து அவரா சம்பளம் ஏத்திக்கிட்டு அவரே தான் பண்ணாரு எல்லாமே.
அவரே ஏத்திக்கிற சம்பளத்தை அப்புறம் எனக்கு அந்த படத்துல 120 கொடுத்தாங்க, நீ 150 கொடுன்ட்டு அப்புறம் 150 கொடுத்தாங்க. இவரா தான் பேசினாரு. அதெல்லாம் இதுல வரல ஒண்ணு. இதுல என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருடைய மேடையில இவரை உட்கார வச்சுட்டு, அவர் பேர் என்ன, அவர் கட்சியில ஒருத்தர் பேசுவார், ராஜ்மோகன் அவர் மேடையில சொன்னார், இந்த இன்னைக்கு அவருடைய இந்த சொத்து பட்டியல்ல வந்து மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவருக்கு மேடையில பேசுனதே, அவர் ஒரு எளிமையான மனிதர், வெறும் ஒரு சாம்பாரும் சாதமும் சாப்பிட்டாரு, சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தவன்லாம் சொன்னாரு. என்னங்கன்னு பார்த்தா 650 கோடி வச்சிருக்காரு, அவர் எளிமையான மனிதர்னு வேற சொன்னாரு. சரி, இவர் இப்ப மட்டும் இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப மட்டும் இல்ல, இவரை சுத்தி எப்பவுமே ஒரு பூஸ்டிங் ஆளுங்க வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிந்தவரை ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒரு படத்தில் நடித்திருந்தார். இவரோட ஒரு சின்ன வேஷம் தான். அவருடைய பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். நாங்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். விஜய் சார் அங்க இருந்து கார்ல இருந்து அவரே இறங்கி அவரே நடந்து வந்தார். அப்ப நாங்கெல்லாம் எப்படி நடந்து வருவோம்? வேற ஒருத்தர் எங்களை தூக்கிட்டு வருவாங்க. இவர் ரொம்ப நாளாவே இந்த பூஸ்டிங்லயே வளர்ந்துட்டாரு. இவருக்கு தெரியாது. இப்ப இதுல ஒரிஜினலா தெரியுது. இதுல என்ன விஷயம்னா, அவர் வந்து தன்னுடைய கட்சியின் தேர்தல் அறிக்கை ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அதற்கும் இதற்கும் எவ்வளவு முரண்னு நீங்க பார்க்கலாம். தாய்மாமன் சீரு, அரசு பணத்தை எடுத்து நான் தாய்மாமன் சீரா உங்க எல்லாருக்கும் இது கொடுப்பேன், குழந்தை பிறந்தா அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், என்னெல்லாமோ நிறைய சொன்னாரு. அண்ணனுடைய இதுவா நான் உங்களுக்கு கூட நிற்பேன்லாம் சொன்னாரு. இதுல ஹைலைட் அவர் கொடுத்திருக்கிற அந்த டேட்டால கடைசியில பாத்தீங்கன்னா, குடும்பமே என்கிட்ட கடன் வாங்கியிருக்கு. அப்பா வாங்கியிருக்காங்க, அம்மா வாங்கியிருக்காங்க, பொண்டாட்டி கடன், பையனுக்கு கடன், பொண்ணுக்கு கடன் கொடுத்திருக்காரு. ஆனா ஆமா சார். அம்மாவுக்கு 87 லட்சமும், தந்தைக்கு 3.2 கோடி ரூபாயும் அப்படின்னு போட்டு 3.02 கோடி ரூபாய்ன்னு போட்டிருந்தது. சரி, மகனுக்கு அதான் தொடர்ந்து 8 சம்திங், மகளுக்கு தொடர்ந்து சம்திங் போட்டிருந்தது. சரி. இல்ல அதுதான் அங்க வேடிக்கை. அவங்க மகள் இப்பதான் கல்லூரி படிக்கிறாங்க. மாணவிதான் அவங்க. படிச்சிட்டு இருக்கிறாங்க. நாமெல்லாம் நார்மலா பசங்களுக்கு செஞ்சோம்னா, அதை வந்து அப்பா பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்பா பொண்ணு கேட்டோன்னா அப்பா வாங்கி கொடுத்தாரு. இவர்கிட்ட அந்த பொண்ணு 4,50,000 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். ஒரு அப்பா பொண்ணுக்கு 4,50,000 லட்சம் ரூபாய் கொடுத்ததை கடன் என்று கணக்கு காட்டுகிறார் என்றால், தாய்மாமன் சீர் நான் செய்வேன், அண்ணன் சீர் நான் செய்வேன், நான் தான் உங்களுக்கு அண்ணன்லாம் இவர் வெளில பேசினாரு. பெத்த பொண்ணுக்கு 4,50,000 லட்சம் ரூபாய் கடன் நீங்க கணக்கு காட்டுறீங்க சார். அது எவ்வளவு முரணான ஒரு விஷயம். பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் பொருள்னு அது வந்து பொதுக்கு செலவு கணக்குல தான் போகும். 4 லட்சம் ரூபாய் நீங்க கடன் கணக்குல காட்டுறீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? அப்போ உங்களுடைய இமேஜ் எங்க வந்து நிக்குது? தாய்மாமன் வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னவரு பெத்த பொண்ணுக்கு இவ்வளவுதாங்கிறது நீங்களா காட்டிட்டீங்க. ஒண்ணு. அது மேபி பர்சனலா எவ்வளவு வேணா பர்சனலா இருக்கட்டும். இது வந்து அவருடைய அந்த குடும்பம்ன்ற ஒரு இமேஜ் இருக்கு. நான் பெரிய குடும்பஸ்தன், நான் மக்களுக்காக வாழ்வன் அப்படிங்கும் போது, ஒரு பெண்ணுக்கு பெத்த பொண்ணுக்கு 4 லட்சம் ரூபாய். இது வந்து ஒரு கடனா? இந்த பக்கம் அப்படியே நேர பாருங்க. நீங்க எப்படி இவருக்கு இமேஜ் டேமேஜ் ஆகுங்கிறதுக்கு சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு அது தவறான வழியில் வந்ததா, சரியான வழியில் வந்ததாங்கிறது வேற டிபேட். உதயநிதி அவருடைய மகன் படம் எடுக்கிறார். பல கோடி ரூபாய்ல. எப்படி எடுக்கிறார்? கார் கிஃப்ட் பண்றாரு. 10 கோடி கார் கிஃப்ட் பண்றாரு தாத்தாவுக்கு, இன்பநிதி. அவருக்கு ஏது படிக்கிற பையனுக்கு ஏது காசு? அப்போ அவருடைய அப்பா கொடுத்திருக்காரு, அதை பையனோட கிஃப்டா தாத்தாக்கு பையன் கிஃப்ட் பண்ணணும் ஆசை. இதுதாங்க ஒரு குடும்பத்தின் வர. இப்போ அப்படித்தானே கொண்டு போவாங்க பிரச்சாரத்துக்கு. நீங்க இதை சொல்லும்போது அந்த பக்கம் நேர் எதிராக வேற ஒருத்தரை காட்டுவாங்க இல்லையா? இவர் இதெல்லாம் யோசிக்கணும். பொண்ணுக்கு கொடுத்தது, பையனுக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுத்தது ஒரு கடனா? இதையெல்லாம் கடந்த புஷி ஆனந்துக்கு 3 கோடி கொடுத்துருக்கீங்க. அந்த வட்டி கணக்கு பண்ணா கூட பொண்ணோட காசு வராது. சரி, இதையெல்லாம் வைங்க. அவர் வந்து எளிமையா வாழற, ரொம்ப நார்மலான ஒரு மனிதர் இருக்கவர். அவருடைய கார் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க, அவரு கணக்கு கொடுத்திருக்கிற அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க 10 வீடு இருக்கு. அவர் சொன்ன கணக்கு 10 வீடு வச்சிருக்க அப்படின்றாரு. வணிக வளாகங்கள், தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வணிக வளாகங்கள், ஸ்கூலு, கொடைக்கானலில் 2 வேளாண் நிலங்கள். ஆமா, வேளாண் நிலம், வேளாண் இல்லாத நிலம் தனித்தனியா எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. 115 கோடிக்கு அசையா சொத்துல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அவர் இதெல்லாம் சொல்லிட்டு காரே வந்து ஒரு 5-6 கார் கொடுத்திருக்காரு. மனைவி பேர், இவரு தனது பேர்ல 1.25 கோடிக்கு தங்கம். இவ்வளவு கிராம் இருக்கு, 800 கிராம் தங்கம். மனைவிட்ட 3 கிலோ தங்கம். மனைவிட்ட 8 கிலோ 3 கிலோ தங்கம்ன்றார். 3 கிலோ சரியா? 1 கோடி மதிப்பிலான வைரம். 1 கிலோ தங்கம்ங்கிறது 125 சவரன் வருமா சார்? கிட்டத்தட்ட அந்த கணக்கு. 3 கிலோ வச்சிருக்கான்றாங்க. இவரே 1 கோடிக்கு இந்த வைர நகை வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இவர் பேர்ல கடன் எதுவுமே இல்லை, என் பேர் கடன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதோட காமெடி 3.25 கோடி ரூபாய் வரி பாக்கி. அவரே சொல்றாரு 3.25 கோடி ரூபாய் ஏற்கனவே
பெனால்டி ஒண்ணு கட்ட வேண்டியது இருக்கு. அது ஒரு 1,50 கோடி ரூபாய் கிட்ட இருக்கு. பிளஸ் அடுத்து ஏதோ ஒரு வருஷத்துக்கு இப்ப கொஞ்சம் பெண்டிங் இருக்கு போல இருக்கு. கணக்கு போட்டு சொல்றாரு. ஏன் சார் 650 கோடி சொத்து வச்சுக்கிட்டு நீங்க கட்ட வேண்டிய வரிய 3,50 கோடியே கட்ட மாட்டேன்னு வச்சிருக்கீங்களே, நீங்க எப்படி சார் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்பாங்க. மக்கள் கேட்பாங்க. நீங்க சார் அவரே இன்னைக்கு பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு. இங்க பணம்ங்கிறது வந்து எல்லாரும் ஒரே குடும்பத்து கையில இருக்கு. அமைச்சர்கள் கையில இருக்கு. அத பிடுங்கி மக்கள் கிட்ட குடுத்தாலே வந்து மக்களுடைய பிரச்சனை பாதி தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எஸ் அதேதான் இப்ப அடுத்த மக்கள் கேட்பாங்கல்ல. உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு தேவையான பணத்த வச்சுட்டு மீதி எல்லாம் மக்கள்ட்ட குடுங்க. 650 கோடி உங்களுக்கு எதுக்கு பாஸ்? 100 கோடி வச்சுக்க மீதி குடுங்கன்னு கேட்பாங்கல்ல. குடுக்கலாம்ல. இப்போ இவர் வந்து தங்கையின் பேர்ல, இவர் சகோதரியின் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அதனால உதவி பண்றாரு. நிறைய உதவிகள். அது எல்லாருமே உதவி எல்லா நடிகருமே அஜித் குமார் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. ரஜித் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வச்சிருக்காரு. எல்லாருமே நிறைய பண்றவங்க தான். நம்ம அதுல இவர் வந்து அடுத்தவங்களதெல்லாம் புடிங்கி தருவேன் நீங்களே உங்க காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. இவர்கிட்ட ஏன் கேள்வி வருது? ஸ்கூல் நடத்துறீங்க. நீங்க என்ன ஸ்கூல் நடத்துறீங்க? ஒரு வித்யாசிரமம்னு ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க. ஸ்ரீ வித்யாசிரமம்னு நினைக்கிறேன் அது பேரு. அந்த அந்த தங்க பேரெல்லாம் வச்சிருக்காரு ஸ்கூல் கூட சம்திங். நீங்க வச்சிருக்கும் போது அந்த ஸ்கூல்ல என்ன பாஷை சார் கத்துக் கொடுக்குறீங்க? என்ன மொழி எல்லாம் கத்துக் கொடுக்குறீங்க? அது சிபிஎஸ்இ சிலபஸ் தானே. 3 மொழி கத்துக் கொடுக்குறீங்கல்ல, ஹிந்தி கத்துக் கொடுக்குறீங்கல்ல. அப்புறம் ஏங்க எங்க பிள்ளைங்க மட்டும் படிக்கக்கூடாதுன்னு இருமொழி கொள்கை தான், மும்மொழி வர வேண்டாம் இங்கேன்னு கத்துனீங்க. கேள்வி வருமா வராதா? வரும் கண்டிப்பாக. இதோட பெரியது, நான் வந்து ஒரு படம் நடிச்சேன்னா எனக்கு வந்து 500 கோடி செங்கோட்டையன் அவர்லாம் கூட அவ்வளவு பேசினாங்க. 500 கோடி சம்பளம், 300 கோடி சம்பளம். அந்த பாண்டியராஜன் ஒரு படத்தை சொல்லுவார் இல்லையா, 1000, 2000, 4000 அந்த மாதிரி பிம்பிலிக்கு பிலாக்கி மாதிரி இவர் 2024, 25ல இவரோட மொத்த வருமானம் 185 கோடி காட்டியிருக்காரு. அப்போ வருமானமே 185 கோடினா பாஸ் நீங்க உங்களுக்கு 250 கோடி வருமானம் படத்துக்கு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்லாம் சொன்னீங்களா? அது என்ன ஆச்சு? சரி இதெல்லாம் விட்டுருங்க. இவருடைய சம்பளம் எப்படி வருங்கிறத நான் சொல்றேன். ஒரு சின்ன கணக்கு, இவர் கொடுத்த கணக்கு தான் சொல்றேன். 2016, 17 காலகட்டம் நினைக்கிறேன். அந்த புலி படம் அந்த படங்கள் வந்த காலகட்டம் மேபி. இவர் கொடுத்ததுதான் வருமானம் வரைக்கும். ஒரு படத்தினுடைய சம்பளத்துல இவ்வளவு இருக்கு. மீதியை வந்து ப்ரொடியூசர் வந்து டைரக்டா மன்றங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சாரு. எதுக்கு அனுப்பிச்சாருன்னா 1,00,000 உறுப்பினர்கள் தான். அப்போ திருப்பி நல்லா சொல்றேன், 2016ல 1,00,000 உறுப்பினர்கள் தான் தமிழ்நாடு மொத்தமாக இருந்தார்கள். மொத்தமாக எல்லா இடத்துலையும் சேர்த்து 1,00,000 மன்ற உறுப்பினர்களுக்கு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்கும் அங்க பேனர் வைக்கவும் காசு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இவர் தான் சொன்னார். இப்போ தமிழ்நாடே கொண்டாடிய ஒரு நடிகர்னு இவர் தன்னை சொல்லிக்கிறாரு. சரி நீங்க தானே காசு கொடுத்து பேனர் வைக்க சொன்னீங்க. யார் வச்சாங்க உங்களுக்கு? நீங்களே வச்சுட்டீங்க, நீங்களே பாராட்டீங்க, நீங்களே சொன்னீங்க. அப்புறம் இப்போ இந்த பில்டப்போட தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்கள் என்ன கூப்பிட்டாங்க, மக்கள் யாரை கூப்பிட்டாங்க, உங்களை எந்த மக்கள் எப்ப கூப்பிட்டாங்க? சரி இதெல்லாம் மீறி இந்த சொத்து மதிப்பு என்பது அவர் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. இப்போ இதே திருப்பி கேட்கலாம், அவங்களும் கேட்கலாம், சூப்பர் ஸ்டார்ட்ட இல்லாத அவரை எளிமை என்று சொல்கிறீர்களே அப்படின்ட்டு. அவர் பக்கத்து வீட்டுக்கு கார்ல போறவர் இல்லை. பக்கத்து வீட்டுக்கு போனாலும் நான் கார்ல தான் போவேன் அப்படின்னு போறவர் இல்லை. தன்னுடைய கட்சி உறுப்பினர் எதிரே வந்தாலும் காரை ஏற்றி மேல இடிக்கிற மாதிரி போவேன்றவர் இல்லை. இன்னொன்னு அவரை வந்து கை கொடுத்தாங்கன்னாக்க டக்குனு முகம் சுழிக்கிறவர் இல்லை. அவருடைய எளிமை என்பது வேறு, இவர்களுடைய எளிமை என்பது வேறு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் இமயமலை போனா ரப்பர் சிறப்பை போட்டுக்கிட்டு காய் வெட்டி வெள்ளை சட்டையோட போவாரு. இவருக்கு நண்பர் அஜித் மாதிரி கோட்டு போட்டு தான் வரணும்னு நினைச்சா இவர் வேற ஒரு வாழ்க்கை. ஆனால் இவர் எளிமை என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொன்னு ஏன் சொல்றோம் திருப்பினா, இவர் எல்லாரையும் எவ்வளவு மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணாரு. குடும்ப அரசியல் அப்படின்னாரு. நண்பர்களை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு கட்சியில சேர்த்து அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காரு. நீங்க எதுக்கு நண்பர்களை கூப்பிட்டு வந்து வச்சீங்க? கட்சிக்கு உழைச்சவங்க உங்க ரசிகர் மன்றத்துக்கு 33 வருஷமாக போஸ்டர் ஒட்டியவனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்லாம் கேட்கும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு, இப்பதான் இந்த தேர்தல் என்பது ஒரு புதிய சகபாதத்தை படைக்க கூடியுள்ளோம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா சொன்னது? சகபாதத்தை அவர் ஆனந்த் அப்படிதான் சொல்றாரு, நாங்க சொல்ல. ஆனந்த் அப்படிதான் சொல்றாரு. குஷி ஆனந்த் மேடையில அப்படிதான் சொன்னார். அதுக்கு நாங்கள் என்ன செய்வது? இந்த லெவல்ல இருக்க ஒரு கட்சியோடது நீங்க என்ன செய்ய வரீங்கன்னு உங்களுக்கே தெரியல சார்.
அவரு வந்து ஏற்கனவே வந்து 85,000 எல்லாம் பேசிட்டு வாங்கிட்டு இருக்காரு மேடையில. இதோட இந்த கூத்தெல்லாம் நடக்குது. இப்போ இவங்க கட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஆ, யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அந்தந்த ஊர்ல அவங்களுக்கெல்லாம் தரல. அதுவும் தரல. சோ உங்களுக்கு அரசியல் கணக்கும் தெரியவில்லை. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள கூட்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க. அது எதுக்கு நிறுத்துறீங்கங்கிறதையும் நீங்க சொல்லல. சரி, இத விட பெரிய கூத்து, இன்னைக்கு வந்து இவருடைய வேட்பாளர்ல ஒரு 4 பேர் 4 பேர். இவர் சொன்ன கொள்கை இவருக்கு தெரிந்து சொன்னாரா? அந்த பின்னால இவர் போட்டோ வச்சாரு இல்லையா? 5 பேரோட போட்டோ. அதெல்லாம் இவர் தெரிந்து வைத்தாரா? தெரியாமல் வைத்தாரா? அந்த அவருடைய கொள்கை இவருக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படிங்கிறத இவர் சொல்லணும். இதுல என்ன ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு 4 வேட்பாளர் இவருடைய கட்சியில. 4 வேட்பாளர் மட்டும் கேட்போம். ஆ, ஆ, மரிய வில்சன் ஒருத்தர் நிறுத்தியிருக்காரு. அவர் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு? அவர் என்னெல்லாம் ஒரு இடத்துல போய் சண்டை பண்ணதா இருக்கட்டும், சண்டை போட்டதா ஒரு வீட்டுல போய் சண்டை போட்டதா இருக்கட்டும், அந்த ஒண்ணு வெட்டாமுடம் பண்ண குத்தாமுடம் பண்ண கத்தி ஒரு கேஸ் இருக்கு. அந்த ஏற்கனவே கல்லூரியில ஒரு சுவர் இடிஞ்சு விழுந்த வழக்கு இருக்கு. அந்த கல்லூரி சம்பந்தப்பட்ட அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள்ல ரெய்டு நடந்து பல கோடி ஊழல் பண்ணாங்க, ஆக்கிரமிச்சாங்க இடத்தெல்லாம் கேஸ் இருக்கு. அவர் இவருடைய வேட்பாளர். சரி, இன்னொருத்தர் எடுத்துங்களேன். ஒரு இவருடைய அந்த கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்காங்க இல்லையா? அதுல ஒருத்தர் வச்சிருக்காரு. ராமசாமின்னு ஒருத்தர். அந்த ராமசாமி என்ன சொன்னாரு? நாத்திகம், கடவுள் இல்லை அப்படின்லாம் சொன்னார். இவருடைய இதுல கேன்சரை போக்குவதற்கு ஜோசியத்தில் வழி இருக்கிறதுன்னு சொன்ன ஒரு அம்மனியை தான் இவரு வேட்பாளரா போட்டிருக்காரு. அந்த கொள்கை தலைவர் ஒருவேளை அப்ப அந்த இடத்துல துணி போட்டு மூடிடுவாங்களா பேசங்கிறது தெரியாது. சரி, அடுத்தது இன்னொருத்தர். அவரு வந்து நான் வந்து என்னுடைய சாதிக்காக தான் இருப்பேன். இங்க வந்து எத்தனை 2 கோடி பேர் இருக்கோம், நாங்க 1.5 கோடி பேர் இருக்கோம், எங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க எல்லாம் வரணும், நம்ம மேடையில பேசியது, நான் சொல்லவில்லை. சாதிக்காரங்க எல்லாம் மேல வரணும்னு சொல்லி பேசினவர். இவர் சமத்துவ தலைவர், சாதி மதம் பார்க்காத தலைவர், நான் மதவாதிகளை எதிர்ப்பேன், நான் சாதியவாதியை எதிர்ப்பேன்லாம் சொன்னாரு. அவர் வந்து திரு ஜெகதீஷ் மிஸ்ரா, அவர் மேடையிலேயே பேசுறாரு. சரியா? ஓப்பனா சொன்னார், நான் ஜாதி வெறியன், பெண்களுக்கு நான் மரியாதை தருவேன், பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன், எனது ஆட்சி இருக்கும்லாம் பேசினவரு ஒரு கெட்ட வார்த்தை மகாகவி அப்படின்னு சொல்லலாம். அவரை அட்டாக் அந்த ஆண்டிப்பட்டியில் லெப்ட் பாண்டின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அந்த பாண்டி என்பவர் அவ்வளவு ஆபாசமா பேசக்கூடியவர். அவருக்கு நீங்க இது கொடுத்திருக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்க கொள்கை என்ன? இதெல்லாம் வந்து விஜய்க்கான கேள்விகளா மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு அவர் செய்திருக்கிற இந்த மொத்தமே பிரச்சாரத்தை நடத்திட்டு ஒரு சந்துக்குள்ள நடத்திட்டு எனக்கு இடம் கொடுக்கலன்றது, பாதுகாப்பு இல்லைங்கிறது, இது எல்லாமே இன்னைக்கு அவருக்கு ஒரே நாள்ல அடுத்து பல கேள்விகளா அவருக்கு நிக்க போகுது. சோ அவர் அதெல்லாம் பார்க்கணும். சார், மற்றொரு பக்கம் பாஜக நாங்க களத்துல வளர்ந்துட்டோங்கிறாங்க. இன்னும் என்ன சிக்கல்? எல்லா கட்சிக்கும் வேட்பாளர முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க வெளியில. ஆனா கூட அங்க பிரச்சனை இல்ல. ஆனா இங்க உத்தேச வேட்பாளர்கள் இவர்களாக இருக்கலாம்னு ஒரு அனுமானத்தின் பேரிலேயே வெளிவந்த வேட்பாளர் பட்டியல்ல இவ்வளவு குழப்பம் இருக்கே சார் இங்க மக்கள் கிட்ட. மக்கள தாண்டி கட்சிக்குள்ளேயே நெறைய பிரச்சனை இருக்கே. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? மொத்தத்தில் ஒற்றை தலைமை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அகைன்ஸ்டா டெல்லி பாஜக இருக்கும். இல்ல அப்படி கிடையாது. ஒற்றை தலைமை எல்லாம் இல்ல. பாஜகவை பொறுத்தவரை தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கு ரொம்ப டைம் ஆச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னு கேட்டப்போ தொண்டர்கள் அதிகம். அதுல ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய இதுவா இருந்தது. அதனால லேட். இப்பவே ஆளுங்கட்சி என்பது இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏவை அப்படியே ரிட்டைன் பண்ணுவாங்க. இல்ல அவர் சொல்ற ஒரு ஆளை போடுவாங்க. எதிர்கட்சி என்பது ஏற்கனவே இங்க யார் வலுவா இருந்தாங்க, யார் ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு அனலைஸ்ல அவங்க கொண்டு வந்துருவாங்க. பாஜகவுக்கு களம் புதிது. 4 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க போன முறை. 4 பேர். அந்த 4 பேர் ஜெயிச்சிட்டாங்க. அது அந்த கூட்டணியில அதிமுக கூட்டணி ஜெயிச்சாங்க. இப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சி இவ்வளவு இருக்கும்போது இவர்களால் ஜெயிக்க முடியுமா? வேற ஒருவரை போடணுமா? ஏன்னா தொகுதி மாற்று வந்திருக்கு, கூட்டணிக்காக மாறி இருக்கு. இதுல யாருக்கு வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா இது அதிமுகவோட கோட்டையா இருந்ததுன்னா அவங்களுக்கு யார் அங்க ரொம்ப அனுகூலமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து அந்த வேட்பாளர் எடுக்கணும். இல்ல திமுக தான் அந்த இடம் பரம்பரையா ஜெயிக்குது, 3 தடவையா ஜெயிச்சிருக்கு, இல்ல இது ஒரு தடவை 2 தடவை ஜெயிச்சிருக்கு, திமுக ஒரு தடவை அதிமுக 2 தடவைன்னா அந்த கணக்குகளை எல்லாம் பார்த்துதான் அவங்க வேட்பாளர் சொல்ல முடியும். புதுசு பாமக வந்து ஏற்கனவே 234 கலகண்டவங்க, அவங்களுக்கு எல்லா ஊர்லயும் தெரியும், ஆள் தெரியும், இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு இவங்களுக்கு புதுசு, களம் புதுசு. அதனால இவங்க ஆளை கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்றாங்க. மேபி அதனால கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் எப்படி இருந்தாலும் நாளைக்கு சொல்லிதான் ஆகணும்.
டைம் ஆயிடுச்சு. நாளைக்குள்ள வேட்புமனு போடணும். நாளைக்குள்ள சொல்லிடுவாங்க. ஸோ ஃபைனல் வந்துன்னா நமக்கு தெரிஞ்சிடும். மேபி அதனால தான் லேட்டு. உங்களுக்கு களம் புதிது. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த கட்சியில வந்து தலைமை பதவி எடுத்துக்கிட்டு, அவருக்கு வந்து மற்ற இடங்களை அனலைஸ் பண்ணி, வேட்பாளர்களை அனலைஸ் பண்ணி வரணும். அவருக்கு தெரியணும். களம் புதிதுன்னு நீங்க நயினார் அவர்கள பார்த்து சொல்லலாமா சார்? பாஜகவில் தலைமையாக களம் புதிது. ஆ. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். என்னைய வந்து நீங்க வந்து ஒரு மோல்டு டை ஒண்ணு பண்ணணும். பிளாஸ்டிக் குடம்னு வச்சுக்கங்களேன். நான் அடிப்படையா பிளாஸ்டிக் குடம் பண்ணணும். நான் வந்து டெக்னீஷியன். ஓனர் வந்து என்கிட்ட, "அப்பா இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த இடத்துக்கு ஒரு 10 குடம் குடுப்பா" அப்படின்னா, நான் டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பேன். எனக்கு அது தெரியும். நான் ஓனரா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும்போது, மார்க்கெட்டிங் போயி, இங்க எந்த கம்பெனி போய் நான் பார்க்கணும், யார பார்க்கணும், அவங்க எப்படி என்ன சொல்லுவாங்க, என்ன ரேட் குடுப்பாங்க, கட்டுப்படி ஆகுமா, நான் வாங்குற இடம் எப்படி, இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது ஒரு ஓனருக்கும் டெக்னீஷியனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் தான் இவர் தலைமையில் இருந்து இப்பொழுது பார்க்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம தரையில இருந்து நேரா அந்த எதிர இருக்கிறத பார்க்கறதுக்கும் ஒரு ஏரியல் வியூக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த நிலைமையில் அவர் கொஞ்சம் பார்த்து தான் சேரும். ஏன்னா வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை, திமுகவை விரட்ட வேண்டிய சூழ்நிலை, இதுல யார் வந்தா கண்டிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு லோக்கல்லயே கூட சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சென்னையில ஒரு தொகுதி குடுக்குறாங்க. அந்த தொகுதியில வந்து யார் வேணா நின்னுறலாம், ஜெயிக்கலாம்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு பரிச்சயமா இருக்கணும். அந்த தொகுதி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரா இருக்கணும். இதெல்லாம் கணக்குகள் இருக்கிறது. அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். அதனால வெயிட் பண்றாங்க. மேபி நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஃபைனல் வந்துரும். இதுக்கு மேல டைம் இல்ல. சோ நாளைக்கு சொல்லிவிடுவாங்க. சார், இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நெறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. அது வேட்பாளர் தேர்வாக இருக்கட்டும், இல்லன்னா விஜயினுடைய சொத்து பட்டியலாக இருக்கட்டும், இல்லன்னா தொடர்ந்து தாவேகாவின் பிரச்சார அணுகுமுறையாக இருக்கட்டும், இல்லன்னா தாவேகா இங்கெங்கெல்லாம் சறுக்குறாங்கங்கிறதாக இருக்கட்டும், தாவேகா என்னென்ன சொல்லியிருக்காங்க தன்னுடைய கொள்கையாக, கொள்கை தலைவர்கள முன்னிறுத்தி, ஆனா எப்படியெல்லாம் வேட்பாளர தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முரணாக இருக்கட்டும், தொடர்ந்து இதேபோல் தாவேகா தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டால் 23க்குள் எந்த ஒரு தொகுதியுமே முழுவதுமாக பிரச்சாரம் செய்திருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய அரசியல் விஷயங்கள பேசுவோம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். தேங்க் யூ சார். நன்றி மேடம்.